அன்றியும் நாம் ஒருவருக்கொரு எப்படி இருக்கிறோமா அவயவங்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறாராம். நம்ம எல்லாம் யாருன்னு சொன்னா அவயவங்கள். இந்த அவயவமானது நம்ம என்ன பண்ணதுக்கு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் என்ன பண்ணக்கூடாதான், பொய் சொல்லக்கூடாது. என்னன்னு சொன்னால் பொய்களை களைந்து அவனவன் என்ன பண்ணுவான், பிறனுடனே மெய்யையே பேச கடவன் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப பாருங்க, வேதாகமத்துல அநேக இடங்கள்ல பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் என்ன பண்றோம், பொய் சொல்லாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, சங்கீதங்களின் புஸ்தகத்துல எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது அங்க ரொம்ப சொல்றாரு, பொய் பேசுறவர்கள் வாய் என்ன பண்ணுமா, அடைக்கப்படும். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 10:18 சொல்றாரு, பகையை மறைக்கிறவன் பொய் உதடன். அப்ப பாருங்க, நிறைய இடங்கள்ல பொய்களை பற்றி என்ன பண்றாரு ஆண்டவர் நமக்கு பேசி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, பொய் பேசுகிற நாவை என்ன